தம்பி, தங்கச்சிக்கு தலைப்பிரசவம்டா. எல்லா செலவையும் நம்ம தான் பார்க்கணும். ஆபீஸ்ல லோனுக்கு சொல்லி வச்சிருப்பா. அத பத்தி நீ கவலைப்படாத. என்ன அண்ணன் செய்ய வேண்டிய கடமை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தலையை அடகு வச்சாவது உனக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிருவோமா? அண்ணே, நம்ம தாய் மாமனோட கடமை, தாயோட கடமை, இந்த எல்லா சுமையும் குறைக்கிறதுக்கு நம்ம அரசாங்கமே உதவி பண்ணுது. அது என்னடி அம்மா? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் மூலமா அரசாங்கம் ஏழை நடுத்தர கர்ப்பிணி பெண்களுக்கு பல உதவி பண்றாங்க. அப்படி என்னமா பண்றாங்க? கர்ப்பமாகி 12 வாரத்துக்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திலயோ இல்ல துணை சுகாதார நிலையத்திலயோ முறையா பதிவு செஞ்சு கர்ப்பகால பரிசோதனை, ரத்த பரிசோதனை இதெல்லாம் உடனே பண்ணிக்கிட்ட உடனே அரசாங்க உதவி நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும். இப்படி 18,000 ரூபாய் இந்த திட்டத்துக்காக தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்காங்க. இவ்வளவு சலுகை குடுக்கறதா இருந்தா ஏழை ஜனங்க கூட வீட்டுக்கு 3-4 புள்ள பெத்துக்கலாம் பாருங்க. கிழவிக்கு ஆசைய பாரு. மொதல் 2 குழந்தைக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தோட முழு பலனும் கிடைக்கும். அதையும் மீறி 2க்கு மேல பிறந்தா 2 நியூட்ரிஷன் கிட் கிடைக்கும். குழந்தை பிறந்த உடனே இந்த தம்பதிகள்ல ஒரு ஆளு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாதான் ஒரு தவணை 4,000 ரூபாய் உதவி கிடைக்கும். ஊட்டச்சத்துன்னு சொன்னியம்மா, அதுல என்னெல்லாம் கொடுப்பாங்க? ஊட்டச்சத்து மாவு, இரும்புச்சத்து திரவம், உலர் பேரிச்சம்பழம், ஆவெண்ணெய், புரத பிஸ்கெட்டு, பூச்சி மாத்திரை, அப்புறம் துண்டு, இப்படி தாய்க்கும் புள்ளைக்கும் தேவையான எல்லா அத்தியாவசிய பொருட்களையும் அரசாங்கம் நமக்கு தருது. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இருக்கு. மாப்பிள்ள தங்கச்சிட்டு கொடுக்குறேன். மாப்பிள்ள துபாயில இருந்து வீடியோ கால்ல பேசுறாருமா. ஏங்க எப்பங்க வருவீங்க? லீவ் அப்ளை பண்ணிருக்கம்மா, கிடைச்சோன்னு வந்துடுறேன். நீ பிறந்த வீடு மட்டும் இல்லம்மா, நீ பிரசவம் பார்த்துக்க போற அரசாங்க ஆஸ்பத்திரியும் உனக்கு ஒரு தாய் வீடு தான். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் ஏழை எளிய கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு நிதி உதவியாக 3 தவணைகளில் 14,000 ரூபாய் நிதி உதவியும் ரூபாய் 2,000 மதிப்பிலான 2 ஊட்டச்சத்து பெட்டகங்களும் மொத்தம் 18,000 ரூபாய் மதிப்பிலான பயன்கள் வழங்கப்படுகிறது. மகப்பேறு தாய்மார்களின் நலன் கருதி வெளியிடுவோர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை.